கோபால் மேடம் இது பாருங்க. மேடம் கேஸ் கட்ல இருந்த அதே சிம்பிள், அதே வாசகம். கண்டிப்பா இது அம்மனோட வேலையா தான் இருக்கும். அன்னைக்கு நம்ம ஸ்டேஷன்ல விளையாட்டு காட்டினா இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து விளையாட்டு காட்டியிருக்கா. நீங்க வேற. யோ, இதுக்கப்புறமா வந்த கொரியர் கவர் எல்லாம் காட்டு. மேடம் முதல்ல 5 எபிசோடுக்கு தான் கதை கொரியரில் வந்துச்சு மேடம். அதுக்கப்புறம் முதல் பார்ட் வந்தப்பவே அடுத்த கதை என்ன பண்ணணும்னு அதில் ஒரு பேப்பரில் குறிப்பு எழுதியிருந்தாங்க மேடம். என்ன எழுதியிருந்தாங்க? என்ன எழுதியிருந்தாங்கன்னு நான் சொல்கிறத விட அந்த லொக்கேஷனுக்கே உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் மேடம். அப்போ தான் விஷயம் என்னன்னு உங்களுக்கு புரிய வரும். நான் சொல்கிறதெல்லாம் நம்பணும்னு தோணும் மேடம். எங்க இருக்கு அந்த லொகேஷன்? மேடம் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போகணும் மேடம். வாங்க மேடம், நான் கூட்டிகிட்டு போகிறேன் மேடம். ஓ வாங்க மேடம். இப்படியெல்லாம் கூட நடக்குமா மேடம்? கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. யாரோ கதை எழுதி அனுப்புனாங்களா, அந்த கதையை வச்சு ஒரு சேனல்ல டிவி சீரியலே டெலிகாஸ்ட் பண்ணாங்களா? இதை எப்படி நம்ப முடியும்? ஆனா பக்கத்துல அந்த ஃப்ராட் ரைட்டர் வேற இருக்கானே. மேடம் மேடம் என்ன ஆச்சு? சாரி அசோக், இந்த ஆளு அடுத்தடுத்து சொன்ன விஷயங்களை நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன். இந்த போலி ரைட்டர் இருக்கானே, இவன் சொன்னதை கேட்டா தலைய சுத்திரும். அப்படி என்ன சொன்னாரு? தனக்கு கதை கிடைச்ச இடம்னு இவன் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனான்னு நான் சொன்னேன்ல. ஆமா, கதை கிடைச்ச இடம்னு சொல்லி அவர் உங்களை கூட்டிட்டு போனாரு. வேற எங்க? இதோ நம்ம நிக்கிறோமே இந்த இடம்தான். இந்த இடமா? இங்கயா? ஆமா அசோக். மேடம் இதுக்குள்ள மேடம். வாங்க போயா. இதோ அங்கே தான் மேடம். மேடம் கொஞ்சம் பார்த்து வாங்க மேடம். வாங்க.